ஹாய் நண்பர்களே, நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல மழை நாள், ஒரு 6:30 பின்னேரம், 6 மணி 6:30 அந்த மாதிரியான நேர பொழுது ரோட்டில், அதாவது நீங்கள் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கீங்க. அந்த வீதியில் வெறும் வீதி விளக்குகள், ரோட் லைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கேஷுவலாக நடந்து போய் கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு பின்னால் ஒரு கார் ஒன்று வருது. நீங்கள் அதை பெருசாக கணக்கு எடுக்காமல் நடந்துன்னு போகிறீங்க. போயிட்டு ஒரு பெண்டில் திரும்பி போகிறீங்க. இப்போ அந்த போன பின்னுக்கு வந்த அதே கார் உங்களுக்கு முன்னால் போகுது. நீங்கள் அதை வடிவாகவே ஐடென்டிஃபை பண்ணீங்க. என்ன அது ஒரு வித்தியாசமான கார், அதாவது அந்த காலத்தில் பாவனை இல்லை, அதாவது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கார். இது ஒரு விஷயம். அந்த கார் நீங்கள் ஒரு சந்தில் போகிறீங்க. அந்த சந்தில் அந்த கார் நிற்கிது. நீங்கள் அதை பெருசாக மைண்ட் பண்ணாட்டா கூட கேஷுவலாக அதுக்கிட்ட போகிறீங்க. அப்போ அந்த காரை திறந்து ஒரு வெள்ளை நிறமான வெள்ளை கலர் கை ஒன்று வெளியில் வருது. ஒரு பெண்ணின் கை போல் ஒரு வெள்ளை நிற கை ஒன்று, அது ஒரு வெளிர்ன மாதிரி, அது ஒரு மனித வீரர்களை விட கொஞ்சம் நீளமான ஒரு கை ஒன்று வெளியில் வருது. சுற்றி முற்றி யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு போலந்து நாட்டில். இந்த கதை உண்மையாக போயான்றது கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் இது ஒரு ஏர்பன் லெஜெண்டாக தான் பார்க்குறாங்க. வாங்க இந்த கதையோட முழு விளக்கத்தையும் பார்க்கலாம். இது தி டார்க் லெஜெண்ட். ஓகே, இப்போ இந்த ஸ்டோரியின் முழு விளக்கத்தையும் பார்க்கலாம். அது 1970ஆம் ஆண்டு வார்ஷோ இப்படி ஒரு நகர். அந்த நகரில் கிட்டத்தட்ட சூரியன் மறைகிற நேரம் அந்த கான்கிரீட் கட்டிடங்கள், இந்த பிரம்மாண்டமான பில்டிங்களுக்கு இடையிலால் அந்த சூரிய வெளிச்சம் நிழல்கள் விழுந்து கொண்டு இருக்குது. அது ஒரு வகை 70ஆம் ஆண்டு காலப்பகுதி என்றதால் நிலக்கரியின் இயங்குகிற தொழிற்சாலைகள் அதிகம் இருந்த காலகட்டம். அப்போ அந்த நிலக்கரி புகை ப்ளஸ் அங்கே மழை பெய்கிறதால ஈரமான மனித வாசனை இதெல்லாம் சேர்ந்து வந்து கொண்டு இருக்குது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்து கொண்டிருங்க. அப்போ இந்த கடைகளில் வரிசையில் நிற்கிற மக்கள் ஏதோ ஒன்று பற்றி ரகசியமாக பேசி கொண்டிருக்காங்க. ஏன்னா ஒரு கார் ஒன்று அங்கே மெதுவாக போகிற நேரத்துல எல்லாம் அந்த தாய்மார்கள் தங்களோட குழந்தைகளை இறுக்கமாக பிடிச்சி கொள்றதும் அதை பார்க்குறத அவாய்ட் பண்ணுறதுமா இருக்காங்க. அது எப்போவுமே ஒரே மாதிரியான கார் தான், GSX 21 வோல்கான்ற கார் உண்டு. அந்த நகரம் அப்படி இந்த நேரங்களில் இருட்டாக இருக்கும், அதாவது நான் ஏற்கனவே வர்ணித்த காலநிலையில் அப்படி இருட்டாக இருக்குமோ அதை போல தான் அந்த கார் அவ்வளோ கருப்பான கார். அதோட கண்ணாடிகள் கூட மிகவும் கருப்பாக இருக்கும். உள்ளே இருக்கிறது யாராவது இருக்காங்களா இல்லையான்றது கூட தெரியாது. ஆனால் அதோட சக்கரை மட்டும் கிட்டத்தட்ட சில்லு, அதோட வீல் மட்டும் ஒரு வெள்ளியால் ஆனது போல ஒரு தோட்டம் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க அந்த கார் போய்க்க ஒரு மாதிரி ஒரு பிணத்தின் வாடை வீசுகிற மாதிரியும் அதை சொல்லியிருக்காங்க. இது தவிர அந்த காரை ஓட்டுறதுக்கு அங்கே யாருமே ஓட்டுநர், அதாவது ஓட்டுற சாரதி இல்லைன்றது அந்த ஊரில் இருக்கிற மக்களோட நம்பிக்கை. ஒரு வகையில் அந்த ஓட்டுநர் இருந்தால் கூட அவன் ஒரு சுவாசிக்கிற மனிதனாக இருக்க மாட்டான்ன்றது மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னா அவ்வளவு வாடை அடிக்கும் அந்த காரில் இருந்து. இது தவிர இன்னும் ஒரு மித்து இருந்தது. அது ரகசிய போலீஸ், அதாவது சிவில் இருக்கிற ரகசியமான போலீஸ் காவல்துறை அந்த மாதிரியும் அதை சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அதை பிசாசு, அது அந்த காரே ஒரு பேய்தான்ற மாதிரியும் பயந்து நடக்குவாங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக பார்க்கணுமெண்டா, மொரக்கொன்ற ஒரு இளைஞன் நள்ளிரவில் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கான். அப்போ அது தெருவிளக்கள் விட்டு எரிஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சுச்சுவேஷன், அந்த நிலக்கரி புகை, மழை, இப்படியான ஒரு சுச்சுவேஷன், அந்த ரோடு வெளிச்சம் அப்படியான ஒரு சுச்சுவேஷன். இவன் என்ன செய்கிறான், ரோட்டில் நடந்து போய்கொண்டு கேட்க ஒரு சத்தம் உண்டு. அதாவது அந்த கார் தான். அந்த காருண்ட பார்க்குறதுக்கு முன்னமே அந்த காரோட என்ஜின் சத்தம், அதாவது ஐடல் இருக்கிற சத்தம், என்ஜின் மூவ் பண்ணுற சத்தம் கிடையாது. நல்ல ஸ்லோவாக நின்றா, ஒரு இடத்துல நிலையாக நின்றா, இல்லாட்டா ஸ்லோவாக மூவ் பண்ணால் அவ்வளோ சத்தம் கேட்குமோ அந்தளவு சத்தம். அது அந்த சத்தம் ஒரு சாதாரண காருண்ட என்ஜின் சத்தம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு இதயம் எப்படி துடிக்குமோ அதை போல் ஒரு சத்தம். அவனுக்கும் ஏற்கனவே அவனுக்கு அந்த கதையும் தெரியும், இந்த காரை பற்றினது. அதால் கொஞ்சம் வேகமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இவனை பின்தொடர்ந்து அந்த சத்தம் வருது. நல்லா ஸ்லோவாக மூவ் பண்ணுற மாதிரி அவன் சந்தலுக்குள்ள நுழைஞ்சு போகிறான். ஆனால் ஒரு இடத்துல பார்க்குறேன், இவனுக்கு பின்னுக்கு இந்த கார் இன்னொரு சந்தல நுழையக்க ஏற்கனவே அங்கே முன்னுக்கு அவனுக்காக காத்திருக்கிற மாதிரி நிற்கிது. அதோட அந்த உருண்ட வடிவான ஹெட்லைட்ஸ், மோப்பு விளக்குகள் ஒரு வேட்ட மிருகத்தின் கண்களை போல் பார்த்து கொண்டிருக்கு, நல்ல லோ பீம் லைட்டில்.
திடீர்னு பார்த்தா அந்த காரோட கதவு வந்து திறக்குது. ஆனால் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் திறக்குது. ஒரு வித்தியாசமான அந்த வாடை ஒன்று வருது. நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு பிணத்தின் வாடை. திடீர்னு பார்த்தா அந்த காரோட அதாவது காருக்குள்ளே எதுவுமே தெரியல. அதுக்குள்ளே இருந்து பின் இருக்கையிலேருந்து ஒரு கை ஒன்று வந்து வெளியில் வருது. அது மனிதனோட கை போல கிடையாது, மிக மிக வெளுத்து போய் விரல்கள் எல்லாம் கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி கை ஒன்று வந்து அவனை கூப்பிடுது. அதாவது கூப்பிடுது மீன்ஸ் அவனை அழைக்குது. ஃபோர்ஸ் பண்ணி வாண்டு இழுத்து எல்லாம் இல்லை, சும்மா கேஷுவலாக அது அப்படி கூப்பிடுது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு காந்தம் போல் அவனோட ஆன்மாவை அது ஈர்க்குது. மரக்கூட கால் வந்து அவனை அறியாமல் அவனோட பேச்சையை கேட்காம காரை நோக்கி நடக்குது. கொஞ்ச தூரம் நடந்து போட்டு அவனுக்கு இது புரிய வேற எப்படியோ அந்த வசியத்திலிருந்து விடுபட பார்க்குறான். மீன்ஸ் வந்து அவன் உணர்றான் தான் நடந்து போய்கொண்டிருக்குன்றது. உணர்ந்த கையோட அவன் உயிரை பிடிச்சு கொண்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு வேலியை தாண்டி குதிக்கிறான். நுரையீரல் மூச்சு வாங்குது. திரும்பி பார்க்குறான். அங்கே அந்த காரில் அது ஓடி போன மாதிரி எல்லாம் இல்லை, திடீரெனது மாயமாயிட்டு அவன் இப்படியே ஓடி வந்து அவனோட வீட்டுக்கு அடைஞ்சிட்டான். அப்போ அவனோட கைகாலெல்லாம் இன்னுமே நடுங்கி கொண்டிருக்கு. அந்த பயத்தில் கையில் நடுக்கத்தோட சாவியை போட்டு கதவை திறக்கிறான். உள்ள நுழைஞ்ச கையோடையே கதவை போட்டிட்டு தரையில் அமர்ந்து மூச்சு வாங்குறான். வாங்கி அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறான். அப்போ மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது. ஆனால் இந்த சத்தம் தெருவில் இருந்த சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இல்லை, அவனோட வாசலில் ரோட்டில் இருந்து சத்தம் கேட்குதான்னு பார்த்தா இல்லை, ஹோல்லையாக இருந்து பார்த்தா இல்லை, அதாவது அந்த கார் பார்க்லையாக இருந்து கீழே இருந்து அப்பார்ட்மெண்ட்டோட கார் பார்க்லையாக இருந்து பார்த்தா அங்கேயும் இல்லை. அந்த காரோட என்ஜின் சத்தம் அவனோட அறைக்குள்ளேயே கேட்குது. அவன் மெதுவாக திரும்பி பார்க்குறான். அவனோட அறை அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக அவன் ஒரு கருப்பு கலர் லெதர் இருக்கையில் இருக்கிறான். இப்போ தான் அவன் வர்றான். அவன் இப்போ இருக்கிறது வந்து அவனோட வீட்டுக்குள்ளே இல்லை, அந்த கருப்பு வோல்கா காருக்குள்ளே தான். காருண்ட கண்ணாடி வழியாக அவன் வீட்டு கதவு தெரிகிறத பார்க்குறான். அப்படியே அவன் பார்க்குறான், அந்த டிரைவர் சீட் ஓட்டுநர் இருக்கையில் வந்து யாருமே இல்லை. ஆனால் ஒரு ஜோடி வெள்ளன்ற கையுறைகள் தானாகவே ஸ்டேரிங்கை பிடிச்சு கொண்டிருக்கு. அந்த கார் மெதுவாக ஒரு மூடு பனிக்குள்ளே, அதாவது ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு அடர்த்தியான பனிக்குள்ளே வந்து நகர தொடங்குது. அடுத்த நாக்கால மார்க்கோட கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருப்பதை ஆண்ட வீட்டுக்காரர் பார்க்கணும். ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே கேஷுவலான ரிலேட்டிவ்ஸ் தான். அவன் இன்னும் வரலைன்னு பார்க்கணும். அவனோட சாவி வந்து தரையில் இருக்குது வழிப்பக்கமாக. இவங்க போலீஸையும் கூப்பிட்டு அந்த கதவை திறந்து உள்ளே போய் பார்க்கணும். அவன் போட்டு வச்ச தேநீர் அந்த நேரமும் சூடாகத்தான் இருக்குது. ஆனால் மார்க் மட்டும் அங்கே இல்லை. கிட்டத்தட்ட அவன் காணாம போன ஆயிரக்கணக்கானவரில் ஒருவன் ஆயிட்டான். அவனோட பழைய புகைப்படங்கள் எடுத்து பார்த்தா 1945 நடந்த ஒரு விபத்தின் பின்னணியிலையும், 1960 ஒரு குழந்தை காணாமல் போன இடத்துலையும், 1985 நடந்த ஒரு துயர சம்பவத்திலையும் அந்த மங்கலான கருப்பு கார் இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த காருக்கு வந்து எரிபொருள் தேவையில்லை, அது துருப்பிடிப்பதில்லை, அது எப்போவுமே நிற்பதில்லை, எப்போவுமே ஓடிக்கொண்டே இருக்கும். ஐரோப்பாவோட வீதிகளை எப்போவுமே ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் எப்பயாச்சும் ஐரோப்பா போய் உங்களுக்கு பின்னால் ஒரு கனமான இதய துடிப்பு சத்தம் மாதிரி ஒரு என்ஜின் கேட்டால் நின்றாதீங்க, திரும்பியும் பார்க்காதீங்க. இது தி டார்க் லெஜர்.